பார்க்குறேன். நான் தலைவரை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுவும் இசைத்தமிழ். அந்த இசைத்தமிழ் இறைவனும் இசை ஒன்று, 3 தமிழில் 3 இருக்கிறது. இசைத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த 3க்கு அவன் தான் தலைவன், பெருந்தலைவர் சிவபெருமான், என் அப்பன். ஆக அவரை அந்த இசைத்தமிழாலே துதித்து நான் உள்ள சப்ஜெக்டுக்குள்ள போகணும். அம்மே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினை விளைந்த ஆரம்பதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் எனக்கு செம்மே ஆய சிவபதம் அளித்தேன் செல்வமே சிவபெருமானே இம்மே உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்து அருள்வதினியே. அருமையான பதிவு. அதாவது என்னன்னா, எனக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, பரம்பொருளே, இந்த வாழ்க்கையில் நான் பிறந்து விட்டேன். இது எனக்கு எத்தனையாவது வாழ்க்கை என்று தெரியாது, எத்தனையாவது பிறவி என்று தெரியாது. ஒரு மனிதனுக்கு 7 பிறவி என்று சொல்வார். அந்த 7 பிறவியிலுமே பிறவி தலையா இருக்கக்கூடிய ஒரே இறைவன் தான் அப்பன் சிவபெருமான். ஆக அப்ப அவனுக்கு வேண்டுறோம், எனக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சிவபெருமானே, எனக்கு இந்த லௌகிக வாழ்க்கையில் பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், பெண் வேண்டாம், உன்னுடைய காலடிகளையே இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன் என்று சொன்னார். இனி என்ன விட்டு நீ எங்க போவ? நான் உன்னே சரணடைந்து விடுகிறேன். எனக்கு வேறு அடுத்த பிறவிகள் வேண்டாம். இந்த பிறவியை முடித்து விடு, இதோடு உன்னிடம் ஐக்கியமாய் விடுகிறேன் என்பதாக அர்த்தம்.